கன்னி ராசி. கன்னி ராசி வந்து நமக்கு வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபிஃப்த் ஹவுஸில். லாஸ்ட் ஜான்வரியில் வந்து ரொம்ப நல்ல பலன் தான் கொடுத்தேன் கன்னி. ஏன்னா எல்லாரும் ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்காங்கன்னு சொன்னோம்னா அதோட ஆக்டிவேஷன் இஸ் வெரி குட். பார்வையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் சிக்ஸ்த் ஹவுஸ்க்கு ஒன் பை ஒன்னா ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு, போர்க்களம் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் புதன் மாறுவார். மனதில் ஏகப்பட்ட குழப்பமும் ஏகப்பட்ட மாற்றமும் வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எங்கே மாறலாம், எங்கே வேலையை மாற்றலாம், எங்கே வீட்டை மாற்றலாம், வாழ்க்கையை மாற்றலாமா, நண்பர்கள் சரியில்லையா, நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க சரியில்லையா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம் கொண்டு வந்துடும் புதன். அடுத்து சுக்கிரன் மாறும். அது வந்து ஃபினான்ஸ். இந்த பேங்க்லேருந்து பணத்தை அந்த பேங்க்கில் போடலாமா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக்ல போடலாமா, ஷேர்ஸில் போடலாமா, ட்ரேட் பண்ணலாமா, கிரிப்டோவா, பிட்காயினா, அதுவா இதுவான்ற ஒரு குழப்பத்தை அடுத்து சுக்கிரன் கொண்டு வரும். அப்புறம் ஃபேமிலியை பற்றியும் கொண்டு வந்துடும். ஃபேமிலியில் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் இந்த வாழ்க்கை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ட்ராப் பண்ணிடலாமா, குவிட் பண்ணலாமா, வித்ரா பண்ணலாமா, இல்லை வேண்டாமா, செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படின்ற டவுட். அடுத்தது சூரியன். அது பதவி சம்மந்தப்பட்டது. இந்த பொறுப்பை நம்ம வச்சுக்கலாமா, கொடுத்துடலாமா, தலைவலியாக இருக்குது, இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாற்றமாக இந்த கன்னிக்கு வந்து இந்த பிப்ரவரியில் கொண்டு வரும். அடுத்த விஷயம் வந்து பார்க்குறது வந்து செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து ஹெல்த், ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாத மற்றவங்களோட மனஸ்தாபம், ஒரு தேவையில்லாத ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4th of February புதன் மாறுறாரு, 6th of February சுக்ரன், 13th of February சூரியன், 23rd February செவ்வாய். அங்கே ராகு ஆல்ரெடி இருக்குது 6th ஹவுஸில். ஸோ கன்னி 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்த கோள்கள் ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மாதம் இது. ஸோ குழப்பமான மாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குற மேலான ஆலோசனை வந்து ஒன்றே ஒன்று தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் ஏதோ ஒரு கலங்களுக்கு உண்டான பொருட்களை போட்டு அப்படியே கலக்கி விட்டோம்னா எல்லாம் வந்து குழம்பி தெளிவில்லாமல் இருக்கும். நம்ம அமைதியாக ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா அதுவே அப்படியே செட்டில் ஆகும், ஒரு தெளிவு தெரியும், அதை ஃபில்டர் பண்ண முடியும். அப்படி தான் பிப்ரவரி மாதத்தை நான் உங்களுக்கு பார்க்குறேன். கன்னி அமைதி இல்லாத குழப்பமான தெளிவற்ற ஒரு மாதம். ஸோ வேலை பற்றின முடிவு, வாழ்க்கை பற்றின முடிவு, உங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னரை பற்றின முடிவு எதுவுமே எடுக்காமல் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் ஒரு தெளிவையும் கொடுத்துரும். இதான் உங்களுக்கு முதல் ஆலோசனை நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் நான் வந்து பார்க்குறது என்னென்னா, ஒரு ஜாபில் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் அதிரடியான மாற்றத்தை செய்யலாமா, இல்லை பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பொறுத்திருந்து காத்திருந்து அடுத்த மாதம் அதை பற்றி சிந்திக்கலாம்னா தள்ளி போடலாம். எவ்வளோ தூரம் உங்கள் ஐடியாஸை தள்ளி போட முடியுமோ தள்ளி போடலாம். முக்கியமான சந்திப்பு, முக்கியமான மீட்டிங், முக்கியமான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். அக்செப்ட் பண்ணுறத கூட நிறைய விஷயத்தை தள்ளி போடலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த மாதம் வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன சண்டை சச்சரவு, மெயினாக ஃபைனான்ஷியலாக வரக்கூடிய ஆர்குமெண்ட்ஸு, சொத்து வாங்குறத பற்றின ஆர்குமெண்ட்ஸு, செட்டில்மெண்ட்டை பற்றின ஆர்குமெண்ட்ஸு, யூ ஹேவ் அ பிளான், உங்கள் பார்ட்னர் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஆர்குமெண்ட், இந்த மாதிரி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் காமாக அதை ரிலாக்ஸாக கொண்டு போய் முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது மாணவர்கள். ஸோ மாணவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மேலான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, 10ல் குரு உங்களுடைய ரெகுலரான ரொட்டீனுங்கிறது நீங்கள் படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ உங்களுடைய டியூட்டியை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, யூ ஹேவ் நோ த ஜாப், அது கண்டினியூவாக அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். பட் அதர் தென் தட் வேறு ஒரு சிந்தனை, வேறு ஒரு முயற்சி, ஃபியூச்சரை பற்றி ஓவர் திங்கிங், ஃபியூச்சரை பற்றி இப்போவே ரொம்ப திங்க் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறது, அதுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது போய் ஜாயின் பண்ணணும், அதுக்கு யாராவது மீட் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் இந்த மந்த் அவாய்ட் பண்ணலாம். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னன்னா ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் டிஃபால்ட்டாகவே வந்து மிதுனம் கன்னிக்கெலாம் உண்டு. புதனுடைய ராசிகளுக்கு எப்பவுமே திங்கிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த ஓவர் திங்கிங் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு சொன்னோம்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். எப்பவுமே நம்ம ஓவர் திங்கிங் வந்து கட் பண்ணணும் இன்னும் ஜாஸ்தி திங்க் பண்ணுவோம். அதுக்கு பெட்டர் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் என்ன, ஏதோ ஒரு கடவுளை நினைக்கலாம், சாண்ட் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் அழகாக நம்ம வந்து கடந்து அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வந்துடுவோம். அப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அடுத்து ஹெல்த்து. கண்டிப்பாக கன்னி ராசி சனியுடைய பார்வை நேராக விழுது. சனியுடைய பார்வை தான் கண்ட சனின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாமே 6ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 6ஆம் இடம் தான் ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ கடன், ஒரு பக்கம் எதிரிகள், ஒரு பக்கம் குழப்பங்கள், ஒரு பக்கம் சச்சரவுகள், ஒரு பக்கம் நோய்கள், ஆல்ரெடி சனி பார்வை அங்கே இருக்குது. ஹெல்த் இஷ்யூ. இதில் கண்டிப்பாக வயது வந்து ஒரு 55, 60 கடந்துட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பெஷல் கேர் ஏன் எடுத்துக்க சொல்கிறேன்னா, அந்த 6லையும் 7லையும் கிட்டத்தட்ட 6 கிரகம் ஒன்றா போய் பொசிஷன் எடுத்துரும். 6ஆம் இடத்துல வந்து 5 கோள்கள், 7ஆம் இடத்துல ஒரே ஒருத்தர் போதும் சனி. அவர் இந்த 5 பேருக்கு சமமாக வேலை செய்வார். குரு சேஃபாக இருந்தாலும் கூட 10th ஹவுஸில், கேது 12th ஹவுஸில், சந்திரன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். சந்திரனும் அந்த 6ஆம் இடத்துல 13லேருந்து 17 சந்திக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். கன்னி ராசி இந்த மாதம் நல்ல ப்ரொடெக்டிங் டெய்டிஸை வர்ஷிப் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறைய தான தர்மம்லாம் கொடுங்க. தான தர்மம்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை ஆரோக்கியத்தை காப்பாற்றப்படும். நீங்கள் நினைக்கலாம்
ரெகுலராக கொடுத்தா தான் காப்பாற்றும், இப்போ திடீர்னு கொடுத்தா ரெகுலராக கொடுக்க முடியலாம் கூட இப்போவாது கொஞ்சம் பண்ணுங்கள். அது செய்யும்பொழுது அதுக்கு ஒரு பலன் உண்டாகும். மொத்தத்தில் கன்னி ராசி 2026 பிப்ரவரி மாதம் கவனக்குறைவு இல்லாமல் மிக கவனமாக, அளவுக்கு மீறி சிந்தனை செய்யாமல் அளவான சிந்தனையோட பிரார்த்தனையும் பக்தியிலையும் ஈடுபட்டு ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செய்து வந்தால், சில முக்கிய முடிவுகளை தள்ளி போட்டால் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்து நல்லபடியாக வர முடியும். ஏன்னா இதெல்லாமே மந்த்லி டிரான்சிட் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். வாழ்த்துக்கள்.